மக்களே இந்த ஃபோட்டோல பார்த்துக்கிறீங்களா, இவங்களுக்கு வெறும் 10 வயசு தான் ஆகுது. இவங்களோட பேரு சாஸ்திராங்க. இவங்களுக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவத்த பத்தி கேட்கிறப்ப, எல்லாரோட மனசுமே அப்படியே பதபதச்சு போயிரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு காட்சி பார்த்துக்கிட்டீங்களா, இது ஒரு லெட்டருங்க. இந்த லெட்டர் யார் எழுதுனா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நடந்த சோகம் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா, அத செஞ்ச மிருகம் தாங்க அந்த லெட்டர் எழுதுனது. இந்த மிருகத்தோட வயசு என்னன்னு கேட்கிறப்ப, உங்களோட ஈரக்கொலையே நடுங்கிரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவன் எந்த அளவு பிளான் பண்ணி எழுதியிருக்கான் பாருங்களேன். அவன் அந்த பொண்ணுக்கு செய்ய போற விஷயத்த நோட்ல எழுதிட்டு அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வந்து கீழே மிஷன் டன்னு எழுதி வச்சிருக்கான். அந்த மிஷன் டன்னு கூட ஸ்பெல்லிங் தப்பு. ஏன்னா அவனோட வயசு, நான் அந்த வயசு சொல்றப்ப உங்களுக்கே அது புரியும். மறக்காம இந்த ஒரு வீடியோ முழுசா பாருங்க. நீங்க ஒரு பெற்றோரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பார்க்கணுங்க. ஏன்னா நான் எல்லா வீடியோக்கெல்லாம் முழுசா பாருங்கலாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில முக்கியமான சம்பவத்துக்கு தான் வீடியோ முழுசா பார்க்க சொல்லுவேன். இது வந்து உண்மையிலே அதிமுக்கியமான சம்பவம். மறக்காம வீடியோவை முழுசா பாருங்க, பெற்றோரா இருந்தா மட்டும். இந்த சம்பவத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி சொல்லிடுறேங்க. இந்த பொண்ணோட பேரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாஸ்திரா. இவங்களுக்கு வெறும் 10 வயசு தாங்க ஆகுது. இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காப்புல. அந்த தம்பி என்ன செய்யறாரு அப்படின்னா பால்வாடி போயிட்டு இருக்காரு. இவங்களோட அப்பா வந்து மெக்கானிக், இவங்களோட அம்மா வந்து ஒரு நர்சிங் ஹோம்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு சந்தோஷமான குடும்பங்க. அந்த 2 பேருமே அம்மாவும் அப்பாவும் இந்த 10 வயசு பொண்ணு மேல அளவுக்கு அதிகமான பிரியம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பமே ஒரு நல்ல குடும்பமா, எந்த ஒரு சண்டை எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாம அமைதியா வாழ்ற குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா ஆகஸ்ட் 18ஆம் தேதி தாங்க இந்த சம்பவம் நடக்குது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி சாஸ்திரம் அவங்க அம்மாட்ட போயிட்டு, எனக்கு ரொம்ப இன்னைக்கு உடம்பு முடியல, எனக்கு ஃபீவரா இருக்கு, நான் இன்னைக்கு ஸ்கூல் போக விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவுமே சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அவங்க அம்மாவும் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ படுத்தே இருந்தனா உடம்பு இன்னுமே மோசமாகிடும், அதனால நீ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், நீ மதியம் போல ஒரு 12 போல உன்னோட தம்பிக்கு நீ சாப்பாடு எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துரு, நானும் அப்போ வேலை கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்திரம் சரிமா நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதாவது சாஸ்திரோட தம்பி படிக்கிற அந்த பால்வாடி வந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டருக்குள்ள தாங்க இருக்கு அவங்களோட வீட்டிலேருந்தே. சரின்ட்டு அதனால காலையிலே வந்து அவங்க அம்மா சாப்பாடு எல்லாருக்குமே செஞ்சு வச்சுட்டு அந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2025 அவங்க அம்மா வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்க அப்பாவும் காலையிலே வேலைக்கு கிளம்புறாங்க. பால்வாடிக்கு அந்த தம்பியும் அனுப்பி விடுறாங்க. ஸோ சாஸ்திரம் மட்டும் இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க. கரெக்டாக வந்து மணி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 12:30 மணி ஆகுது. இவங்களோட அப்பாவுக்கு கால் வருது. யார்? சாஸ்திரோட அப்பாவுக்கு. அவர்கிட்ட காலில் யார் பேசுகிறா அப்படின்னா அந்த பால்வாடியிலேருந்து ஒரு ஸ்டாஃப் பேசுகிறாங்க. இன்னும் உங்கள் மகனுக்கு சாப்பாடு கொண்டு வரல, எப்பயும் 12:30க்கெலாம் கொண்டு வந்துடுவீங்களே, இன்னும் ஆள் வரலையே, எல்லா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் வருது. என்ன நம்ம சாஸ்திராட்ட தானே காலையிலே வந்து சொன்னாலே நம்மளோட மனைவி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொல்லி நேரம் கொடுத்துருக்கணுமே, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலன்ட்டு உடனே வீட்டில் உள்ள மொபைலுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாஸ்திரா தனியாக தான் இருக்காங்க வீட்டில். கால் இவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. வீட்டில் யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, காலையிலே மாத்திரை போட்டதுல இருந்து தூக்கம் வந்து ரொம்ப தூங்கிட்டா போல, சரி நம்மளே வீட்டில் போயிட்டு கதவை திறந்து சாப்பாடு எடுத்து போய் கொடுப்போம் அப்படின்ட்டு சாஸ்திரோட அப்பாவே நேரடியாக வீட்டுக்கு கிளம்புறாரு. ஃபோன்லாம் எடுக்காத பட்சத்தில் வீட்டுக்கு போயிட்டு கதவெல்லாம் திறந்து வீட்டுக்குள்ளே போறாரு. சாஸ்திராவை ரூம்லேயும் காணோம், ஹால்லையும் காணோம். அப்போ நேராக வந்து பெட்ரூமுக்கு, இவரோட பெட்ரூமுக்கு போறாரு. அந்த இடத்துல இவர் பார்த்துட்டு அதிர்ச்சியை கத்த ஆரம்பிக்கிறாருங்க. அங்கே சுற்றி உள்ள நெய்பர்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. இவர் கத்துன அந்த அலற சத்தம் கேட்டு. அதாவது அவர் என்ன காட்சி அந்த இடத்துல பார்க்குறாரு அப்படின்னா, இவரோட பெத்த மகளான சாஸ்திரம், அந்த 10 வயசு பொண்ணு அதே கட்டில்ல அவ்வளோ ஒரு ரத்தம், நான் சொல்ல முடியாத அளவுங்க அது. அந்த ஒரு ரத்த வெள்ளத்தில் அவங்களோட சடலம் இருந்திருக்கு. அவங்களோட கழுத்தும் அவங்களோட வயிற்று பகுதியும் அறுக்கப்பட்டிருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு. உடனே போலீஸ்க்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த சைடு சாஸ்திராவோட அம்மாவுக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. அம்மா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து மகளோட சடலத்தை பார்த்து அந்த இடத்துல நிலக்குலைஞ்சு போகிறாங்க. நிலக்குலைஞ்சு போனது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அதாவது போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மா சாஸ்திராவோட சடலத்தை பார்த்துட்டு, என் மகள் இன்னும் சாகல, தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு அங்க உள்ள மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த ஒரு மனம் பித்து பிடிச்ச மாதிரி, அவங்க ஒரு நார்மல் ஸ்டேட்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சுற்றி உள்ள மக்களுக்கு எல்லாமே தெரியுது, அந்த பொண்ணு உயிரோட இல்லை, அந்த பெண்ணோட உயிர் எப்பயோ பிரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே சோகத்தில் நின்றுட்டு இருக்காங்க அந்த தாயோட பாசத்தை பார்த்து. இந்த சைடு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வராங்க. போலீஸ் வந்து பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஏரியான்றது ஒரு போலீஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல மக்கள் வாழக்கூடிய ஏரியா, எந்த ஒரு கிரைம் சீக்வன்ஸும் நடக்காத ஒரு ஏரியா. இதை பார்த்துட்டீங்கன்னா இந்த ஏரியாவில் போய் இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க போலீஸே. சரி ராபரியாக இருக்குமா அப்படின்னு வீடை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ராபரிக்கான எந்த ஒரு அடையாளமே இல்லைங்க. சரின்னு போலீஸ் அந்த ஒரு சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சாஸ்திராவோட வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு வாசல்லையே, அந்த வீட்டு வாசல் அந்த ஒரு வேவை பார்த்த மாதிரியே ஒரு சிசிடிவி அந்த இடத்துல இருக்கு. போலீஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம பிடிச்சிடலாம் யாரு அப்படின்ட்டு. ஏன்னா சிசிடிவி கரெக்டாக சாஸ்திராவோட வீட்டுக்கு போகிற வழியை பார்த்து தான் இருக்குது. அந்த ஒரு பில்டிங்கில் சாஸ்திராவோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னா 3வது ஃப்ளோரில் அந்த பில்டிங்கில்.
அப்போ போலீஸ்க்கு ஒரு நம்பிக்கை வருது, அந்த சிசிடிவி வச்சு நம்ம கிரிமினலை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு உடனே சிசிடிவி அந்த ஒரு டிவிஆர் எடுத்து ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணுறாங்க. அப்போ யாருமே ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு அதிர்ச்சி அந்த இடத்துல இருந்துச்சுங்க. போலீஸும் அந்த ஒரு டைம்லையும் இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து முழுக்க முழுக்க ஓட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 12:30 மணி வரையுமே. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, கடைசியாக இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கல்ல, அது மட்டும் தாங்க பதிவாயிருக்கு. அந்த சாஸ்திரா இருந்த அந்த வீட்டுக்குள்ளே யாருமே போன மாதிரி பதிவே ஆகலை. போலீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. அது எப்படா ஒரு வீட்டுக்குள்ளே யாருமே போகவே இல்லை, சிசிடிவியில் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த பெண் இந்த மாதிரி ஒரு மர்மமான முறையில், அதுவும் ரொம்ப பயங்கரமான முறையில் இப்படி ஒரு அநீதி அந்த ஒரு 10 வயசு பெண்ணுக்கு செஞ்சிருக்காங்களே அப்படின்ட்டு போலீஸ்க்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. உடனே அந்த பில்டிங் ஃபுல்லாவே டோர் டு டோர் சர்ச் ஈடுபடுறாங்க. ஒவ்வொரு கதவா திறந்து நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களா, இன்னைக்கு காலையில இருந்து எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ்க்கு ஒரு பையங்க, கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 14 வயசு இருக்குங்க. அந்த பையன் நேரா போலீஸ் வந்து அங்கிள் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கேட்கறாங்க அவன்ட்டு. அப்ப அந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்றான் அப்படின்னா, அங்கிள் நான் வந்து ஒரு சத்தத்தை கேட்டேன் அங்கிள். நான் எப்பயுமே இந்த பில்டிங் வந்து விளையாடுவேன். என்னோட வீடு வந்து பக்கத்து பில்டிங்ல 4th ஃப்ளோர்ல இருக்கு. நான் இந்த பில்டிங்ல இந்த ஒரு ஃப்ளோர்ல விளையாண்டுக்கிட்டு இருந்தப்ப எனக்கு அப்பா அப்பான்னு சத்தம் கேட்டுச்சு அங்கிள். சாஸ்திரா எனக்கும் ஃப்ரெண்டு தான். அப்ப சாஸ்திரா கத்துற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு அங்கிள். அப்பா அப்பான்னு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 2 தடவை அதே சொல்லிக்கிட்டு இருக்கான். போலீஸுக்கு அப்ப ஒரு நம்பிக்கை வருது. பரவாயில்ல, இந்த ஒரு க்ளூ அது கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இவன்ட்ட மேலும் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தம்பி நீ கரெக்டாக எந்த டைமில் அந்த சவுண்டை கேட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், அங்கிள் நான் ஒரு 10:30 மணி போல் கேட்டேன் அங்கிள் காலையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ போலீஸ்க்கு ஒரு டைமிங் கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வரையும் எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. இந்த டைமில் அந்த பொண்ணு கத்திருக்கு, அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு அறையில் அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. இவனை இன்னும் துருவி கேட்குறப்ப அந்த 14 வயசு பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அங்கிள் நான் அப்பா அப்பான்ற சத்தத்தை மட்டும் கேட்கல, யாராவது அடிச்சுக்கிட்டா ஒரு மாதிரி தள்ளுமுள்ள ஒரு சவுண்டு வரும்ல, அதையும் நான் கேட்டேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி இந்த 16 வயசு பையன் சொல்கிறான். இது எல்லாத்தையுமே போலீஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஒரு 10:30 மணி அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த 10:30லேருந்து 12:00க்குள்ள யாரெல்லாம் அந்த பில்டிங்ல இருக்காங்கன்ற அந்த ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. எல்லார்ட்டையும் போய் அனலைஸ் பண்ணி எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு தடையும் எதுவுமே இல்லைங்க. அப்போ அந்த 2 பில்டிங் சேர்த்து விசாரிக்கிறாங்க. அதாவது அந்த 2 பில்டிங்கோட லேஅவுட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிடுங்க. அந்த 2 பில்டிங்க்கு நடுவில் வெறும் 2 அடி தான் கேப் இருக்குமா. இந்த சாஸ்திரா இறந்து போன பில்டிங்கும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங் நடுவில் ஒரு 2 ஃபீட் தான் கேப். இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒன்றா வாழ்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 2வது பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஏஐ இன்ஜினியர் வச்சுக்கிறாரு. அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை போலீஸுக்கு சொல்கிறாரு. இந்த அதிர்ச்சியான தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் இது ஆரம்பத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. அந்த சடலத்தை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அந்த கத்தி குத்துகள் எல்லாத்தையும் போலீஸ் செக் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் இது எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஏரியா இருக்கலங்க, இது வந்து சம்பவம் முழுக்க நடந்தது ஹைதராபாத்தில். அந்த ஒரு பகுதியில் மக்கள் நிறைய பேருக்கு வந்து மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்திருக்கு. முக்கியமாக இந்த பில்லி சூனியமாக இருக்கட்டும், இந்த நரபலிகள், இந்த மாதிரி விஷயம் மேலே. அப்போ போலீஸ் ஒருவேளை இது இந்த நரபலியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி முதல்ல அப்பாவையும் அம்மாவையும் தான் சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குமே இந்த சிசிடிவியில் யாரும் உள்ளே வராத மாதிரி இருக்குல்ல, அதனால் அதையுமே வந்து இவங்களால தெளிவாக யோசிக்க முடியல. 2வது விஷயம், இந்த ஒரு 10 வயசு பொண்ணுக்கு உடல் ரீதியான விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கலாமா, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதையுமே வந்து எக்ஸாமின் பண்ண போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவு எதுவுமே கிடைக்கலங்க. அப்பதான் அந்த ரிப்போர்ட், தெளிவான ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இதை பார்த்தவொடனே போலீஸ்க்கு மேலும் அதிர்ச்சியா இருக்கு. அதாவது இந்த பொன் உடம்புல, இந்த சாஸ்திரா அப்படின்ற 10 வயசு பெண் உடம்புல எத்தனை கத்தி குத்துகள் இருந்துச்சுன்னா மொத்தம் 21 கத்தி குத்துகள். அதுல 14 கத்தி குத்துகள் கழுத்தலையும், கிட்டத்தட்ட 7 கத்தி குத்துகள் வயிற்றுலையும் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பயங்கரமான ஒரு சீரியல் கில்லர் ரேஞ்சில் உள்ளவன், ஒரு பயங்கரமான கிரிமினலால மட்டும்தான் இந்த அளவு கொடூரமான முறையில் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்றத போலீஸ்க்கு வராங்க. ஆனால் எந்த ஒரு தடையுமே இல்லைங்க. இப்போ தான் அந்த ஏஐ இன்ஜினியர் சொல்கிறார் ஒரு விஷயம். சார் நான் ஒரு பயலை பார்த்தேன் சார், அந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி நான் கீழே பல்லு விளக்கிட்டு இருந்தேன் ஓரமான்னு. அப்போ ஒரு பையன் அந்த மேலே உள்ள செவரில் தவழ்ந்து போனதை நான் பார்த்தேன். என்ன அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி மறைஞ்சு போனான் சார். அந்த மறைஞ்சு போனதில் தான் எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குது. இப்போ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு அநீதி வேற நடந்திருக்கு. நான் இதையும் அதே கனெக்ட் பண்ணி பார்த்ததில் இந்த பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், இந்த பொண்ணோட அந்த மர்மமான முறையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்ற மாதிரி இவர் ஏஐ இன்ஜினியர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ போலீஸ் எல்லாருமே இந்த பில்டிங்கை பார்க்குறாங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்றது எனக்கு இந்த ஒரு இமேஜை பாருங்களேன். இதுதாங்க அந்த 2 பில்டிங். சரியா, இந்த 2 பில்டிங்கையும் கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 2 அடி தான் கேப் இருக்குது. அந்த சைடில் அந்த ஒரு விஷயம் இருக்குது தெரியல, சைடில் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஐ திங்க் பாராஃபட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாராஃபட் சவுர் மூலியமாக தான் ஏதோ ஒரு பையன் வந்து இந்த ஒரு சாஸ்திரோட வீட்டுக்குள்ளே பூந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான்
ஏஐ இன்ஜினியர் சொல்றாரு இந்த பையன் யாரும் அப்படின்றது சொல்றாரு. அந்த பையன் யாரு அப்படின்னா அந்த ஏஐ இன்ஜினியர் வசிக்கக்கூடிய வீட்டிலேயே கிட்டத்தட்ட 4வது மாடியில் இருக்க பையன். யார் தெரியுமா? முதல்ல ஒரு போலீஸை கூப்பிட்டு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அங்கிள் அங்கிள் எனக்கு சாஸ்திரா அப்பா அப்பான்னு கத்துனது எனக்கு கேட்டுச்சு அங்கிள் அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருந்தானே, அந்த பையனை தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஏஐ இன்ஜினியர் சொல்றாரு. உடனே போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. என்னடா இவன் தானடா ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்தான், அதுல இருந்தா நம்ம விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ என்ன இவன் தான் அந்த இடத்துக்கு போன மாதிரி இவர் சொல்றாரு அப்படின்ட்டு இதை முதல்ல உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவனோட அம்மா அப்பாவை கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு வெறும் 16 வயசு அப்படின்றதுனால போலீஸ் கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. இவனோட அந்த ஒரு 16 வயசு பையனோட அம்மா அப்பாவை கூட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா மேலும் ஒரு அதிர்ச்சியான க்ளூவை கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே தான் போலீஸ் கன்ஃபார்மே பண்றாங்க இவன் தான் என்னமோ செஞ்சிருக்கான் அப்படின்ட்டு. அது என்ன க்ளூ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க, சார் 18ஆம் தேதி என்னைக்கு இல்லாத மாதிரி என் பையன் ஒரு விஷயம் செஞ்சான் சார். நான் காலையில எந்திரிச்சு வந்தேன், திருத்திட்ட ஒரு 11 மணி இருக்கும் சார். அப்ப வேக வேகமா அவனோட துணிகள் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிக்கிட்டு இருந்தான். இதுவரை என் பையன் பிறந்ததுலேருந்து இன்ன வரை வாஷிங் மிஷின்ல துணி துவைச்சு நான் பார்த்ததே கிடையாது. இவன் திடீர்னு எனக்கு துணி துவைக்கவே நான் ரொம்ப ஆசையில கேட்டேன், என்னடா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் விளையாண்டுட்டு வந்தேன், அதனால உடல் முழுக்க அழுக்காயிருச்சு, அதனாலதான் உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நானே துவைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வ சிரிப்பு சிரிச்சான் சார் என்னோட குழந்தை. அப்பதான் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அப்பயே நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன் தம்பி உனக்கு எதுவும் பக்கத்து வீட்டில் நடந்த இந்த சம்பவத்துக்கு உனக்கும் எதனா தொடர்பு இருக்கா, இல்ல அந்த சம்பவம் செஞ்சது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது நீ எதுவும் பார்த்தியா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு தோற்றம் தோன்றி அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவன் இல்லம்மா அப்படிலாம் இல்லை, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் அந்த துணியெல்லாம் துவைக்கிறேன்ற மாதிரி சொல்றான். உடனே போலீஸ் கனெக்ட் பண்றாங்க, அங்க இந்த மாதிரியான ஒரு சடலம் இருந்திருக்கு, அந்த இடத்துல கத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க, ரத்தம் நிறைய சிந்தி இருக்கு. ஒருவேளை இந்த பையன் உடம்புல இருந்த அந்த ரத்தத்தை வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம கழுவுறதுக்காக அன்னைக்கு வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டு இவனே துவைச்சிருக்கலாம். ஏன்னா பிறந்ததுலேருந்து துவைச்சதே இல்லையா வாஷிங் மிஷின்ல, கரெக்டாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் துவைச்சிருக்கான். அப்ப இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போலீஸ்க்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. சரின்னு இவனோட ஹேபிட் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும், இவனோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணணும், இவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட இன்னும் டைரக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம சுத்தி உள்ளதெல்லாம் ஆதாரத்தெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப பயங்கரமான இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுங்க இவனை பத்தி. இவனோட மொபைல் எடுத்து செக் பண்ணது இல்லைங்க, முழுக்க முழுக்க இந்த நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், வேற ஓடிடி பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வெறும் கிரைம் பேஸ்ட் கதைகளை மட்டுமே கேட்டு வச்சிருந்திருக்கான். அதுவுமே ஒரு மாதிரி அடல்ட்ஸ் பார்க்குற மாதிரியே இருந்திருக்கு. அதுவும் பயங்கர கோரான விஷயங்கள், பயங்கர கிரைமான விஷயங்களை மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் வரை இந்த கதைகள்லாம் கேட்டிருக்கான். அதுவும் மேக்ஸிமம் நைட் டைம்லாம் தான் கேட்டிருக்கான் அப்படின்றத போலீஸ் தெரிய வருது. இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் இருக்குங்க, இவனோட புக்கெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ புக்கில் ஒரு நோட்டில் ஒரு விஷயம் எழுதி வச்சிருந்துருக்காங்க. அவன் என்ன எழுதி வச்சிருந்தான் அப்படின்றத நான் அந்த இடத்துல சின்னதாக படித்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மேலாப்பில் பாருங்க, நான் அப்புறம் போக போக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கான், ஃபர்ஸ்ட் கோ டு ஹோம்னு எழுதியிருக்கான். அப்புறம் முதல்ல வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் கேஸை எடுக்கணும், அந்த கேஸை ஃபயர் பண்ணி விடணும், அதுக்கப்புறம் கத்தியை வச்சு அதை அறுத்து விடணும் கேஸை. ஸோ அதுக்கப்புறம் லாக்கை அறுக்கணும் கத்தியை வச்சு, அங்கே உள்ள மணியெல்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் கேஸை லீக் பண்ணி விட்டு ஃபயர் பண்ணிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி இந்த வாக்கியெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் போலீஸ் ஆரம்பத்தில் புரியல. சரி, ஏதோ ஒரு கிரைம் கதையில் நடக்கிற சீக்வன்ஸை எழுதி வச்சிருக்கான் பாரு, எதுலையோ ஓடிடிலையோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ பார்த்த கதையை எழுதி வச்சிருக்கான்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சுற்றி பெரிய பெரிய சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்து இந்த சைல்டு பிஹேவியர் அனலைஸ் பண்ண எக்ஸ்பர்ட் எல்லாம் உட்கார வச்சு இவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனை இன்னும் மேலும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டார்ச்சர் அப்படின்னா வெர்பல் டார்ச்சர். உன்னை எதனா நாங்கள் உன்னை கஷ்டமான தண்டனைகளை உள்ளாக்கிடுவோம், உனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துடும் அப்படின்ற மாதிரி நீ ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு ரொம்ப கம்மி தம்பி அப்படின்ற மாதிரி நிறைய பேசி அவன் வாயிலேருந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்கிறான். இந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டை போடுறான். அவன் தெலுங்குல பேசியிருக்காங்க. அதாவது, ஆமாம் இப்போ நான் தான் செஞ்சேன், அதுக்கு என்ன இப்போ என்னை என் மேலே கேஸ் போடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ போலீஸ் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இவன் தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ செஞ்சுருக்கான். இவனுக்கு வெறும் 16 வயசுனால இவனுக்கு அதிகபட்ச தண்டனைகள் எதுவுமே கிடைக்காது, இவன் அந்த ஜுவைனல் ஹோமுக்கு தான் அனுப்புவாங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் இவன் அனுப்புவாங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அங்குள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக கெத்தாக அந்த இடத்துல உட்காந்து பேசியிருக்கான். நான் தான் இப்போ பண்ணேன், என்ன இப்போ அப்படின்ட்டு. இப்போ தான் நீ என்ன செஞ்ச, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது கேட்குறாங்க. அவன் முழு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆகஸ்ட் 18ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு.
மக்களே இந்த 16 வயசு பையனும் அந்த சாஸ்திராவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாங்க. அதாவது 2 பேருமே 2 பேர் வீட்டுக்கு போயிட்டு நல்லபடியாக விளையாடுறது இதெல்லாம் சாதாரணமாக வழக்கமா. இவன் ஒரு நாள் இந்த மாதிரி சாஸ்திராவோட வீட்டுக்கு விளையாட போகிறப்போ ஒரு பேட்டை ஒன்று இவன் கண்ணில் படுதுங்க. அந்த பேட்டை இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்களேன். இது ஒரு நார்மலான பேட்டுங்க, எம்ஆர்எஃப் பேட்டு கிடையாது. எம்ஆர்எஃப்னு ஜஸ்ட் பெயிண்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையான எம்ஆர்எஃப் பேட்டு கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு நார்மலான பேட்டில் அந்த சாஸ்திரா அப்படின்ற பொண்ணு அழகாக எம்ஆர்எஃப்னு எழுதி ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பேட்டில். அந்த பேட்டை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு விஷயம் தோணுது, அந்த பேட் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. அதனால இந்த பேட்டை திருடுறதுக்கு தாங்க பிளான் போட்டிருக்கான். அதுதாங்க அந்த பேப்பரில் எழுதின பிளான் இருக்குல்ல. அதாவது வீட்டுக்குள்ளே போகணும், ஒரு கத்தியை எடுத்துகிட்டு போகணும், கேஸை வந்து லீக் பண்ணி விடணும், அந்த மணி அந்த பேட்டெல்லாம் திருடணும், அதுக்கப்புறம் வெளியே வரப்ப அந்த வீட்டையே முழுசாக கொளுத்து விட்டு வெளியே வந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ற பிளான் போடுறான். இதுதாங்க பிளான் ஏ. இதை எப்போ போடுறான் அப்படின்னா 2 மாதம் உட்காந்து இந்த பிளானை போட்டிருக்கான். இவன் ஃபஸ்ட்டே என்ன நினச்சிட்டா சாஸ்திரா வீட்டுக்குள்ளே போது திருடிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்போ தான் சாஸ்திரா வீட்டு வாசலில் இருந்த சிசிடிவியை நோட் பண்ணுறான். சிசிடிவியில் மாட்டாமல் எப்படி போகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு பிளான் போடுறான். அதுக்கு ஒரு மாதம் அடுத்து உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணணும் அதுக்கு ஒரு பிளான் போடுறான். அதான் 2வது மாதம். அவன் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே எப்படி போனான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதுக்காக தான் இந்த ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு முன்னாடியே நான் காட்டியிருந்தேன். இந்த 2 பில்டிங்ஸை பாருங்களேன், வெறும் ஒரு 2 அடி தானே. இவன் 4வது ஃப்ளோரில் இருக்க. இந்த பொண்ணோட வீடு ஃபஸ்ட்டு பில்டிங்கில் 3வது ஃப்ளோரில் இருக்குது. 4வது ஃப்ளோர்லேருந்து அந்த சைடு கட்ட வழியாக ஜம்ப் பண்ணி சைடு கட்ட வழியாக போய் ஜன்னல் வழியாக உள்ளே போயிருக்கோம் அந்த பொண்ணு வீட்டில். இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போன அப்புறம் அந்த பேட்டை திருடி இருக்கான். அந்த பேட்டை திருடுறப்ப இன்னும் யோசிச்சிருக்கான், பணத்தை எதனா நம்ம திருடிட்டு போகலாமே அப்படின்ட்டு. உடனே பக்கத்தில் உள்ள ஒரு அறையை பார்த்துருக்கு. அந்த இடத்துல சாமி ரூம் இருந்திருக்கு. சாமி ரூமில் நிறைய சில்லற காசுகளும் ஒரு சில பணமும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த பணம் சில்லற காசு எல்லாத்தையுமே தன்னோட பாக்கெட்டில் எடுத்து போட்டுட்டு அப்போ தான் யோசிக்கிறான், நம்ம கிச்சனில் போயிட்டு கேஸை எடுத்துகிட்டு வந்து கேஸை வெடிக்க வைக்கணும், அதுதானே நம்மளோட பிளான் அப்படின்ட்டு. அப்படிதான் கிச்சனுக்கு போய் கேஸ் எல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்பே இந்த சாஸ்திரா பொண்ணு ரூமில் உட்காந்து தனியாக டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க காதில் ஒரு சவுண்டு கேட்குது. உடனடியே வேகமாக ஓடி வந்து கிச்சனுக்கு பார்க்குறாங்க. அந்த இடத்துல கையில் பேட் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அந்த கேஸ் பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த உடனே சாஸ்திரா பொண்ணு கத்தி அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை எங்கள் அப்பாட்டே சொல்கிறேன், என் வீட்டுக்குள்ளே பூந்து திருடுறியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உடனே கோவப்படுறாங்க. இந்த இடத்துல தான் போலீஸ்ட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையே சொல்கிறாங்க. சார், என்னோட பிளான் ஏ வந்து பொருளை திருடிட்டு அந்த வீட்டை கொளுத்திட்டு வர்றது தான். என்னோட பிளான் பி என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? என்னை யாருன்னா நான் திருட போகிறப்ப பார்த்துட்டா அவங்களோட உயிரையே என் கையால் எடுத்துடணும், அதுதான் சார் என்னோட பிளான் பியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். உடனடியாக இவங்க வீட்டு கிச்சன்லேருந்தே ஒரு கத்தி அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே கத்தியை எடுத்துட்டு போய் இந்த சாஸ்திரா பொண்ணை கீழே தள்ளி விட்டு அந்த சாஸ்திரா பொண்ணோட நெஞ்சில ஏறி உட்காந்து கழுத்தை கிட்டத்தட்ட 14 தடவை குத்தி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஒரு வெறி தாங்க முடியாம அந்த பொண்ணோட வயிற்றையுமே கிட்டத்தட்ட 7 முறை குத்திருக்கான். அதுதான் அந்த 21 முறை அந்த பெண் உடம்புல கத்தி குத்து இருந்திருக்குங்க. கத்தி குத்துலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பயத்தில் இந்த வீடெல்லாம் கொளுத்தி விட வேணாம் அப்படின்ட்டு அந்த ஒரு வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாமல் அடுத்தவன் என்னென்ன செஞ்சான் அப்படின்றது கேளுங்களேன். இவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. ஒரு கிரைம் நடந்துட்டு அதை எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, எப்படி கேள்விகள் கேட்டுவாங்க, நம்ம மாட்ட போறப்ப எப்படி கேள்விகள் கேட்காப்பாங்க, நமக்கு எந்த வயசு இருந்தால் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு நிறைய விஷயத்தை கூகுளில் சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி கற்று வச்சுருந்துருக்கான். அதனால இவன் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இந்த யூடியூபாக இருக்கட்டும், இந்த நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான். இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி இவன் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படிலாம் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க, போலீஸ் எதுவரையும் இந்த கேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட போலீஸ்க்கு இவனை பிடிக்கிறதுக்கு 7 நாள் ஆனிச்சு இந்த சம்பவம் நடந்தப்புறம். அந்த 7 நாளுமே உட்காந்து வீட்டில் உட்காந்து இந்த நியூஸாக இருக்கட்டும், இந்த யூடியூபாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து இந்த கேஸோட நகர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம என்னென்ன பண்ண தப்பிக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். ஏங்க நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டேன், அவன் டைரக்டாக ஒத்துக்கிட்டான் அப்படின்னு. ஆரம்பத்தில் போலீஸ் ரொம்ப அலைய விட்டாங்க. ஆரம்பத்தில் நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னு சொன்னான். அப்போ போலீஸ் கேட்குறாங்க, ஏன்னா நீ ஸ்கூலுக்கு அந்த நாள் போயிருந்த அப்படின்னா எப்படா நீ தானே வந்து எங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், அப்பா அப்பான்னு உனக்கு சவுண்டு கேட்டுச்சு, அது எப்படான்னா அதுக்கு ஒரு கதை சொல்கிறான், நான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு எனக்கு உட முடியாதனால லேட்டாக தான் போனேன் அப்படின்ட்டு. சரின்னு இவனை நம்பி ஸ்கூலில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க, சார் அவன் 2-3 நாளாக வரவே இல்லைன்னு அட்டண்டன்ஸ் காட்டுறாங்க. அட்டண்டன்ஸில் இவன் ப்ரெசென்டே கிடையாது, கிட்டத்தட்ட 2-3 நாளாக. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போலீஸை போட்டு குழப்பிட்டே இருந்திருக்கான். கஷ்டப்பட்டு தான் இவனை பிடிச்சிருக்காங்க. இப்போ இவனுக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுவுமே எங்கே அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இந்த 3 வருஷம் கழிச்சு அவன் வெளியில் வந்து மக்களோட மக்களை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இந்த இறந்து போன சாஸ்திராவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, இவன்லாம் அரக்கங்க, இந்த வயசுல இவ்வளோ விஷயத்த பிளான் பண்ணி செய்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு வெறும் இப்போ குறைந்தபட்ச தண்டனை அந்த 3 வருஷம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவன் வெளியே வந்த பிறகு இன்னும் பெருசாக எதனா செய்வான். ஏன்னா அதுக்கே வேறு 3 வருஷம் தானே, அதுவும் ஜாலியாக தான் இருந்திருப்பானுங்க அந்த 3 வருஷமே அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில். தயவு செஞ்சு அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே கோர்ட் வாசலில் கதறாங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியன் நல்லா அது கிடையவே கிடையாது. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முழுக்க நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பெற்றோர்கள் பார்க்கணும் அப்படின்னு. நான் ஒன்று சொல்லியிருக்கேங்க,
உங்கள் பையனுக்கு ஃபோன் வாங்கி கொடுங்க, டேப் வாங்கி கொடுங்க, ஏர்பாடு என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க, பிரச்சனையே கிடையாது. தயவு செஞ்சு உங்களோட பையனுக்கு நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக மாறுங்க, நீங்கள் ஒரு சேஃப்கார்டாக மாறுங்க, நீங்கள் ஒரு ஸ்பையாக மாறுங்க. அவன் என்ன பண்ணுறான் என்ன பார்க்குறான் அப்படின்றத தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன், இதை நீங்கள் அப்புறம் படித்து பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட. அதாவது அமெரிக்கா நடத்தின ஒரு ஆய்வுலங்க இந்த மாதிரியான அடல்ட்டுக்குள்ளே போகிறாங்களே இந்த 10 வயசுலேருந்து 15 வயசு, இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த மீடியா எஃபெக்ட்னு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அவங்க எந்த விஷயத்தை அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க பிரெயின் வந்து அதை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு அவங்களோட மொத்த பிஹேவியரை மாற்றிடும் அப்படின்ற சொல்கிறாங்க. அதுவுமே இந்த வயலன்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு குழந்தை அதாவது ஒரு 10 வயசுலேருந்து 15 வயசு உள்ளவன் எந்த அளவு அந்த வயலன்ஸ் விஷயங்களை அவன் அந்த ஒரு வீடியோவில் பார்த்து அந்த கூகுளெல்லாம் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கானோ, படத்துலையும் சரி இது எல்லாம் ஒரு கேம்லேயும் சரி, இந்த சுடுற கேம்லாம் இருக்குல்ல, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இந்த மாதிரி விஷயத்துலலாம் அந்த சுடுற இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இது அதிகப்படியான அளவுகள் 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்தை அவன் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனோட மூளை நாளைக்கு ஒரு மனுஷனாவே பார்க்காதுங்க. ஒரு மனுஷனோட எமோஷனலாக அவன் கனெக்டே ஆக மாட்டான். அந்த கேமில் எப்படி ஒருத்தனை சுட்டு தள்ளிட்டு அடுத்தடுத்த லெவல் போகிறோமோ அதே மாதிரி தான் இவனுக்கு ரியல் லைஃப்லையும் மாறுவானுங்க. இது எப்போ அப்படின்னா தொடர்ச்சியாக அதிகப்படியாக தான் இந்த மாதிரியான வயலன்ஸ் விஷயங்களை கன்சியூம் பண்ணுறப்ப. நீங்கள் இந்த இடத்துல பாருங்களேன் இவனோட செயல்களை, இவன் அவ்வளோ கிரைம் ஸ்டோரிஸ் அவ்வளோ கதைகள் எல்லாமே கேட்டு அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், அதை ஒரு ஜாலியாக பண்ணியிருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு போய் மிஷன் டன்னு வேற எழுதி வச்சிருக்கான் அந்த பேப்பரில். அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு பயங்கரமான சம்பவங்களாக இருக்குன்றது பாருங்களேன். இன்னைக்கே சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களோட பசங்களை இந்த மாதிரியான இந்த வயசு கம்மியாக உள்ள பசங்களை 18 வயசுக்கு மேலானா அது வேறங்க, தப்பு சரி எதுன்ற அந்த ஒரு பாகுபாடு பார்க்குற ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் அந்த வயசில். தயவு செஞ்சு சின்ன பசங்களை வயலன்ஸான விஷயங்களை பார்க்க விடாதீங்க, அனுமதிக்காதீங்க. ஃபோனில் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்கள், யூடியூப்ல ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்கள், கூகுளில் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்க. இந்த வயசுக்கு வந்துட்டு அந்த ஒரு வேற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த ஒரு ஆண் வந்து ஒரு பெண் ரீதியான விஷயங்கள் பார்க்குறது, ஒரு பெண் வந்து ஒரு ஆண் ரீதியான விஷயங்கள் பார்க்குறது, அது எல்லாமே கூட ஒரு சம் ஆஃப் டைமில் நார்மலாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு வயசில் எல்லாரும் அதுதான் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரியான வயலன்ஸ் விஷயங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை வந்து எந்த இடத்துல முடக்கணுமோ அதை முடக்கிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் ஏதோ யூடியூப்ல உட்காந்து பேசுறதுனால நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ உங்களுக்கு எவ்வளவோ தெரியும், தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இதெல்லாம் பார்த்துக்கணும்னு தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு 4-5 நாள் ஆச்சு. நான் வீடு ஷிஃப்ட் பண்ணனால என்னால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. அதுக்கு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோ போடுவோம். தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு எனக்கு ஒரு கங்க்ராட்ஸும் எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட்டோ சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். உண்மையிலே அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் பலனா நீங்கள் கொடுக்குற ஆதரவு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மனசு நெகிழ்வாக இருக்குன்னே சொல்லலாம். நைட்டு தூங்க போகிறோம்னா சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பை பை.